என் வசம் நானில்லை 8 கதிரைக் கூப்பிட திரை பண்ணியிருப்பா. அவன் போன் எடுக்காததால் அவனை கூப்பிடறதுக்கு உனக்கு கால் செய்யறான்னு நினைக்கிறேன். ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கப் போகுது. திரும்ப அவளைப் போனில் கூப்பிடு என அவசரப்படுத்தினான் கவுதம். என் போனில் பாட்டரி சார்ஜ் கம்மியாருக்கு. நீ வேணா அவளுக்குக் கால் பண்ணி பேசு என நிதானமாகச் சொன்னான் தேவ். போடா, ஏதாவது சொல்லப் போறேன் என அவசரமாக அஷ்மிதாவின் நம்பருக்கு டயல் செய்தான் கவுதம். ஹலோ அஷ்மி என்றான் கவுதம். ஹலோ கவுதம் அண்ணா என்றாள் அஷ்மிதா. கதிரோட பேசணுமா அஷ்மி? ஏதாவது வீட்டில் ப்ராப்ளமா என பதட்டமாகக் கேட்டான் கவுதம். இல்லையே அண்ணா, கதிரும் அப்பாவும் ஏதோ பில்டிங் பார்க்கப் போயிருக்காங்க, எங்கூட வீட்டிலே பாட்டி இருக்காங்க என்றாள் அஷ்மிதா. ஓகே, பத்திரமா இரும்மா, ஏதாவது அவசரம்னா என்னை கூப்பிடு என சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் கவுதம். வா சாப்பிட போலாம் என தேவ் அவனை பக்கத்தில் இருந்த உணவகத்திற்கு அழைத்துச் சென்றான். சாப்பிடும்போது கவுதம், தேவ் உனக்கு எதுக்கு அஷ்மிதா கால் பண்ணா? நீ ஏன் எடுக்காம கட் பண்ணை எனக் கேட்டான். ஒரு நிமிடம் பேசாமல் இருந்த தேவ், அவளுக்கு பிசினஸ் மார்க்ஸ் கஷ்டமா இருக்காம், சொல்லிக் கொடுக்க வீட்டுக்குக் கூப்பிடறா என மெதுவாக சொன்னான். அவ பிபி செகண்ட இயர் படிக்கிறா. இல்லை, மார்க்ஸ் கஷ்டமாதான் இருக்கும். அவ ஏன் கதிரிடமோ பிரீத்தியிடமோ கேட்காம உங்கிட்ட கேட்கிறா என யோசனையாக அவனைப் பார்த்தான் கவுதம். தெரியலை என தோளைக் குலுக்கிய தேவ் சாப்பிடுவதைத் தொடர்ந்தான். கதிர் பிஸியாக இருக்கான். பிரீத்தியும் அவனை விட பிஸியா அலையறா. அந்த பொண்ணு ரொம்ப பாவம்டா. நீ வேணா சொல்லிக் கொடு என கவலையாக சொன்னான் கவுதம். எனக்கு அவங்களை விட வேலை அதிகமா இருக்குடா என தலையை தேய்த்து விட்டுக் கொண்டான் தேவ். ஆமாம் தேவ், நீ சொல்றதும் சரிதான். நம்ம பிசினஸை உன் ப்ராடக்ட் டிசைனை நம்பிதான் இருக்கு. உன்னோடுதுதான் கஷ்டமான வேலை என்றான் கவுதம். அதற்கும் எந்த பதிலும் சொல்லாமல் சாப்பிடும் தேவை யோசனையுடன் பார்த்தான் கவுதம். அவன் எதையோ தன்னிடம் சொல்லாமல் மறைப்பதாகத் தோன்றியது. தேவ் அத்தனை சீக்கிரம் தன் மனதில் இருப்பதை வெளியே சொல்பவன் இல்லை. அவன் ஷாலினியை விரும்புகிறான் என கல்லூரி நாட்களிலிருந்து தெரிந்திருந்தாலும் இதுவரை ஒரு முறைக்கூட வெளிப்படையாக காட்டிக் கொண்டதில்லை. ஒரு முறை பொறுமையின்றி கவுதம் நேரடியாகக் கேட்டபோதும் பிரீத்தியுடன் வெறும் நட்பாக தான் பழகுவதாக சொல்லிவிட்டான். பிரீத்தியும் இதுவரை தேவுடன் நட்புடன் பழகுவதாகவே கவுதமுக்குத் தோன்றியது. காலம் அத்தனைக்கும் பதில் சொல்லும் என்ற நம்பிக்கையுடன் சாப்பிடுவதைத் தொடர்ந்தான் கவுதம். ஷாலு, கிளம்பலாமா என தனது மடிகணினி பையுடன் வந்து நின்றாள் பிரீத்தி. பிரீத்தி, நீ போய் உன் காரை எடு, நான் 2 நிமிஷத்தில் வந்துடறேன் என்றாள் ஷாலினி. பிரீத்தி காரை எடுக்க வெளியே செல்லும்போது கவுதமும் தேவும் எதிரே வந்தனர். தேவிடம் ப்ராடக்ட் டிசைன் பற்றி சந்தேகம் கேட்டுவிட்டு கவுதமை பார்த்து புன்னகைத்துவிட்டு சென்றாள். அவள் பார்க்கிங்கில் இருந்து காரில் வெளியே வரும்போது வாசல் கேட்டில் நின்றிருந்த ஷாலினி காரில் ஏறிக்கொண்டாள். ஷாலு, எப்போ வெட்டிங் டேட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க என ஆர்வமாகக் கேட்டாள் பிரீத்தி. ஆகஸ்டில் பிக் செஞ்சிருக்காங்க பிரீத். நான் ஜனவரி மாசம் தள்ளி வைக்க சொல்லியிருக்கேன் என்றாள் ஷாலினி. ஏன் ஷாலு, ஆகஸ்டில் என்ன ப்ராப்ளம் என கேட்டாள். நமக்கு இப்போ வேலை அதிகமாயிருக்கு பிரீத், அதான் தள்ளி வைக்க சொன்னோம். ஒரு 6 மாசம் போனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்போம். கவுதமும் அதையேதான் சொல்றான். ஆனா 2 வீட்டிலும் நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது என்று பிடிவாதமா இருக்காங்க என்றாள். எனக்கும் அவங்க சொல்றதுதான் சரின்னு தோணுது ஷாலு என யோசனையாக சொன்னாள். ஜஸ்ட் 6 மந்த்ஸ் தானே, டைம் சீக்கிரம் ஒடிரும் என்ற ஷாலினிக்கு பின்னால் நடக்கப் போவது தெரிந்திருந்தால் ஆகஸ்ட் மாதமே திருமணம் செய்ய சம்மதித்திருப்பாள். எங்க விஷயத்தை விடு, உன் விஷயம் என்னாச்சு, தேவ் ஏதாவது சொன்னானா என ஆர்வமாகக் கேட்டாள். எனக்கு வர கோபத்துக்கு அவன் சட்டையைப் பிடிச்சு சீக்கிரம் ப்ரப்போஸ் செஞ்சு தொலைடா என்று சொல்லத் தோணுது. இப்படி டிலே செஞ்சிட்டிருந்தான். ஒரு நாள் அவனை எங்கேயாவது கடத்திட்டுப் போய் வலுக்கட்டாயமாக என் கழுத்தில் தாலி கட்ட சொல்லி மிரட்டப் போறேன். அவன் ஏதாவது முடியாது என்று அடம்பிடிச்சா அவன் கழுத்தில் நான் தாலி கட்டிருவேன் என கடுப்பாக சொன்னாள். வாய் விட்டுச் சிரித்த ஷாலினியைப் பார்த்து முறைத்தவள், என் பிரச்சனை உனக்கு சிரிப்பாயிருக்கு, எனக்கு கடுப்பாயிருக்கு என ஆக்சிலேட்டரை வேகமாக அழுத்தினாள். ஏய் பிரீத்தி, இத்தனை வேகமாக போகாதே, எனக்குப் பயமாயிருக்கு என சீட் பெல்ட்டை பிடித்துக் கொண்டாள். 5 வருஷமா கார் ஓட்டறேன் ஷாலு, பயப்படாம வா என்றாள். உன் காதலைப் பத்தி கதிரிடம் சொல்ல வேண்டியதுதானே, அவன்தான் தேவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனுக்கு தேவ் மனசில் என்ன இருக்குன்னு தெரியும், அப்படித் தெரியலைனாலும் கேட்டுச் சொல்லட்டும் என்றாள்.
நான் உங்கிட்டே சொல்ல மறந்துட்டேன். 2 வாரமா கதிரால் வீட்டிலே ஒரு பெரிய பிரச்சனையே ஓடிட்டிருக்கு என வேகமாக ஹார்னை அடித்தாள் டோட் தன்னை குழப்பத்துடன் பார்த்த ஷாலினியிடம். 2 வாரம் முன்னாடி கதிரோட பாட்டி உஷாதேவி வீட்டுக்கு வந்திருந்தாங்க என பிரீத்தி சொன்னவுடன், அவங்க உனக்கும் பாட்டி தானே என கேட்டாள் ஷாலினி. இல்லை, அது அவங்கப்பாவோட அம்மா. கதிரோட அம்மா இறந்த பிறகு அவங்க தான் கதிரையும் அஷ்மியும் வளர்த்தாங்க என்றவள். அவங்க பேச்சுவாக்கில் கதிருக்கும் எனக்கும் கல்யாணம் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க என பிரீத்தி சொன்னதும் அதிர்ந்த ஷாலினி, என்னது உனக்கும் கதிருக்குமா என கேட்டாள். ஆமா, வீட்டிலே அம்மாவும் அப்பவும் 2 வாரமா மாத்தி மாத்தி அதைப் பத்தியே எங்கிட்டே கேட்கிறாங்க என்றாள் பிரீத்தி. நீ அவங்களுக்கு என்ன பதில் சொன்னே என கவலையாக கேட்டாள் ஷாலினி. எப்பவும் சொல்ற சாக்குத்தான். பிசினஸ் இப்போதான் பிக்கப் ஆயிட்டிருக்கு, 6 மாசம் கழிச்சுதான் கல்யாணத்தைப் பத்தி யோசிக்க முடியும் என்று சொல்லியிருக்கேன். அவங்களும் சரின்னு விட்டுட்டாங்க என்றவளின் கண்கள் அலைபாய்ந்தது. வேற என்ன பிரச்சனை பிரீத், வீட்டிலே தான் கல்யாணத்தைத் தள்ளி வைக்க ஒத்துக்கிட்டாங்களே என கேட்டாள். எனக்கு அவங்க பாட்டி வந்து வீட்டில் கேட்டதிலிருந்து கவலையாயிருக்கு ஷாலு என ஆழ்ந்த குரலில் சொன்னாள். என் கதிருக்கும் உன் மேலே விருப்பம் இருக்கும்னு நினைக்கிறியா என கேட்டாள். என பெருமூச்சு விட்ட பிரீத்தி, கதிர் என் மாமா பொண்ணு எனக்குத்தானு கிண்டல் செய்யும்போது விளையாட்டாகத்தான் சொல்தான்னு நினைச்சேன். பலமுறை அவன் தேவை பார்த்து இதை சொல்லும்போது அவனை வெறுப்பித்துத்தான் சொல்தான்னு நினைச்சேன் என மெதுவாக சொன்னாள். கதிரும் தேவும் குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிரீத். தேவ் உன்னை விரும்பறானா இல்லையான்னு கண்டிப்பா கதிருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ற ஷாலினி, அதுக்குத்தான் 2 வருஷம் முன்னாடி கௌதம் இதைப் பத்தி வெளிப்படையா தேவிடம் கேட்டிருக்கான். அவங்க கூட அப்போ கதிரும் இருந்திருக்கான். ஆனா பிரீத்தி எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் என்று தேவ் சொல்லிட்டானாம் என பிரீத்தியின் முகத்தைப் பார்க்க முடியாமல் வெளியே முகத்தைத் திருப்பினாள் ஷாலினி. தேவ் வெளியே என்ன சொன்னாலும் அவன் என்னைதான் விரும்பறான் என்பதில் எனக்குச் சந்தேகமே இல்லை. ஆனா ஏதோ காரணத்தால் அவன் சொல்ல தயங்கறான், அது என்ன காரணம்னுதான் தெரியலை. எதுவாயிருந்தாலும் கண்டிப்பா கதிருக்குத் தெரிஞ்சிருக்கும் என்றவள் ஷாலினியை அவளது வீட்டில் இறக்கிவிட்டு யோசனையுடன் காரை ஒட்டி சென்றாள் டோட். மறுநாள் மதியம் 1 மணிக்கு ஷாலினியின் அறை கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த தேவ், ஹாய் ஷாலினி என்றான். ஹாய் தேவ், இன்னும் நீங்க காலையில் அனுப்பினதை டெஸ்ட் பண்ணி முடிக்கலை. எப்படியும் 4 மணிக்கு கொடுத்துடறேன் என்றாள். ஓகே, லஞ்ச் சாப்பிட்டியா என கேட்டான். இல்லை தேவ், இன்னிக்கு கதிர் கௌதம் பிரீத்தி எல்லோருமே வெளியே போயிருக்காங்க, தனியா போய் சாப்பிட போரடிக்குது என சலித்த குரலில் சொன்னாள். ஷாலினி, நாம 2 பேரும் இன்னிக்கு லஞ்ச் வெளியே போய் சாப்பிடலாமா என இயல்பாக கேட்டான் தேவ். டோட் இதுவரை தனியாக தேவுடன் அவள் வெளியே சென்றதில்லை. ஒரு நொடி யோசித்தவள், பிரீத்தியைப் பற்றி அவனிடம் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்த நினைத்து சரியென்று தலையசைத்தாள். டோட் உணவகத்திற்கு சென்று ஆர்டர் செய்த பின் தேவ் அவளை தயக்கத்துடன் பார்த்து, ஷாலினி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் என தயக்கத்துடன் சொன்னான். அவனது தயக்கத்தைப் பார்த்து மனதுக்குள் சிரித்தவள், அவனை பிரீத்தியை விரும்புவதைச் சொல்லப் போகிறான் என நினைத்து மகிழ்ந்தாள். கௌதமிடம் சென்று அவனால் முடியாததை தான் செய்துவிட்டேன் என்று பெருமையாக சொல்ல வேண்டும் என நினைத்தாள். தேவ் சொல்வதை பிரீத்தியிடம் சொல்லும் அவள் முகம் பூவாக மலர்வதை மனதில் கற்பனை செய்து பார்த்தாள். மலர்ந்த முகத்துடன் சொல்லுங்க தேவ், கண்டிப்பா செய்கிறேன் என்றவள் ஆர்வமாக அவன் முகத்தைப் பார்த்தாள். கதிர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்றவன், அவனால்தான் இந்த கம்பெனியே ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. நான் இந்த அளவு வசதியோடு இருக்கிறதுக்கு அவன்தான் காரணம் என நெகிழ்ச்சியாக சொல்லிவிட்டு நிறுத்தினான். டோட் கதிரும் பிரீத்தியை விரும்புவதாக தேவ் நினைக்கிறானோ என யோசித்தாள். கதிருக்கு நன்றிகடன் பட்டதால் பிரீத்தியை விட்டுக் கொடுக்கப் போகிறேன் என தேவ் உளரப் போகிறான் என முடிவு செய்தாள். என்னால கதிரை ஹர்ட் செய்ய முடியாது என அவன் சொன்னவுடன், அப்போ பிரீத்தி காயப்பட்டால் உங்களுக்கு கவலையில்லையா என வாய்வரை வந்த வார்த்தையை தண்ணீரைக் குடித்து முழுங்கினாள். என்னால் இதைப் பத்தி கதிரிடமோ கௌதமிடமோ பேச முடியாது. இது ரொம்ப நாசுக்கான விஷயம் என சொல்லிவிட்டு தலையைக் குனிந்தான். இதை மற்றவர்களிடம் ஏன் பேச வேண்டும், நேரிடையாகவே பிரீத்தியிடமே உன்னை விரும்புகிறேன் என தேவ் சொல்லிவிடலாமே என நினைத்தவள், இதை நீங்க பிரீத்தியிடமே டைரக்டா சொல்லி இருக்கலாமே என சிரித்தாள். பிரீத்தியிடம்தான் சொல்லணும் என்று முதலில் நினைச்சேன். ஆனா அது வேற விதமா போயிடும். அதனால்தான் உங்கிட்ட சொல்ல முடிவு செஞ்சேன் என்றான். டோட் பிரீத்தியை காதலிப்பதை தேவ் வாயை திறந்து சொன்னால் போதும் என நினைத்தவள்,
நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பா ஹெல்ப் செய்யறேன் என ஆர்வத்துடன் முன்னால் சாய்ந்து அமர்ந்தாள். எனக்காக நீ அஷ்மிதா கிட்ட பேசணும் என தேவ் சொன்னவுடன் குழப்பமாக அவனைப் பார்த்தாள்.